ஒரு வசனத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், 1ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தில் எல்லா காரியங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ஆழமான சத்தியங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுதும் அந்த காரியங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் எங்கே இருக்குமே ஆனால் ஆழங்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுது 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா மக்கப் பண்ணி படிப்பாங்க. இருக்கிறத கடகடகடான்னு வாசிப்பாங்க. டீச்சர் படிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதில் என்ன எழுதியிருக்கு அது தேவையில்லை, அதனுடைய ஆழமான கருத்து அதை தேவையில்லை, மேலோட்டமாய் வாசித்து அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். இன்னொரு விதமான மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீச்சர் சொன்னதை காட்டிலும் அதனுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்வார்கள். டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மேலோட்டமாக வாசிக்காமல் உள்ளே என்ன காரியம் எழுதியிருக்கிறது, அதற்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது அதை அறிந்து கொள்வார்கள். இப்படி தான் 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் இதே போல தான் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வேத புஸ்தகத்தை எப்படியாவது இந்த வருஷத்தில் வாசித்து முடிச்சிடணும், இந்த வருஷத்தில் எப்படியாவது 20 முறை வேத புஸ்தகத்தை வாசித்தரணும், இந்த வாரத்தில் உள்ள இன்னைக்கு நான் வேத புஸ்தகத்தை வாசித்து முடிச்சிடணும். நல்லது தான், இதை நான் குறை சொல்லும்படியாக வரவில்லை. ஆனால் வசனத்தில் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன தெரியுமா? இதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஏனென்றால் அதற்குள்ளே தேவன் புதையல்களை வைத்திருக்கிறார். அதற்குள்ளே ஆழமான சத்தியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்குள்ளே தேவனுடைய வசனமாகிய விலை உயர்ந்த காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். எப்பொழுது அதை நாம் கற்றுக்கொள்கிறோமோ நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்தோம். அந்த 38 என்கிற ஒரு நம்பருக்குள்ள இருக்கிற சில ஆசீர்வாதங்கள், சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதே போல இன்னைக்கு ஒரு நம்பர் உங்க மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த எண் என்ன தெரியுமா? 40. வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் ஆண்டவர் இந்த எண் 40 நாள் இரவு, 40 நாள் பகல், 40 வருடங்கள் என்று சொல்லுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் சில முக்கியமான காரியங்களை 40 என்று சொல்லுகிற எண்ணுக்குள்ளே தேவன் மறைத்து வைத்திருக்கிற சில ரகசியங்கள் அது நம்ம வாழ்க்கைக்குள்ளே காணப்படுமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஜொலிக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த காலை நேரத்தில் நான் இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இன்டர்நெட்டில் எடுத்து 40 என்கிற நம்பருக்கு இதனுடைய மூல பாஷையின் அர்த்தங்கள் என்ன என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது முதலாவது இந்த 40ற்கு கொடுத்திருக்கிற ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மாற்றம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெனிசிஸ் சாப்டர் 7 and verse 17 நாம் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான பொழுது ஜலம் பெருகி பேழை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நோவாவுடைய காலத்தில் மனிதர்கள் சீர்கெட்டு திரிந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்ததுனால தேவன் நோவாவை தெரிந்தெடுக்கிறார். எதனால தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? இந்த பூமியிலே அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக, தேவன் விரும்புகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவனை தவிர இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்லியிருக்கிறது 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய ஆரம்பித்ததாம். நம்பர் என்ன போட்டிருக்குது? 40.
40 days, 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய ஆரம்பித்தது. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? யாரெல்லாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த பூமி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கடந்து வருகிறது. இந்த பூமி ஒரு மாற்றத்துக்குள்ளே கடந்து வருகிறது. எந்த மாற்றம் தெரியுமா? பாவத்தை விட்டு விடுகிற ஒரு மாற்றம், பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு மாற்றம். இன்னைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற 40வது ஒரு நம்பருடைய ரகசியம் என்ன தெரியுமா? We need to have a transformation in our life. இதுவரைக்கும் வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இதுவரைக்கும் பாவத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு பாவத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு வெளிப்பிரகாரத்தில் கிறிஸ்தவன் தான், வெளிப்பிரகாரத்தில் பேரு நல்ல பேர் தான், வெளிப்பிரகாரத்தில் பார்க்கிறதுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். ஆனால் பாவத்தோடு இசைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்தினுடைய ஆழம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த 40 என்று சொல்லுகிற என்னுடைய ஆழம் என்ன சொல்லுகிறதானால், we need to have a transformation. நமக்கு ஒரு மாற்றம் தேவை. என்ன மாற்றம் தெரியுமா? பேரில மாற்றம் அல்ல, ஆடையில மாற்றம் அல்ல, இப்போ நடக்கிற நடையில மாற்றம் அல்ல, வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். பாவத்தை உதறி தள்ளுகிற வாழ்க்கையில வாழணும். வேத புஸ்தகத்தில் சகைவு குறித்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, பாவத்தோடு வாழ்ந்த மனுஷன்தான், அக்கிரமத்தோடு வாழ்ந்த மனுஷன்தான், அநியாயமாய் வாங்கின மனுஷன்தான். இயேசு அவனை தேடி கடந்து வந்தார். வந்து சொல்லுகிறார், சகையுவே இறங்கி வா என்று சொல்லுகிறார். இறங்குகிறான். ஆண்டவர் அவனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வருகிறார். சகையுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது, ஒரு மாற்றம் வருகிறது. எந்த மாற்றம் தெரியுமா? இயேசுவானவரை பார்த்து சகையு சொல்லுகிறார், ஆவியானவரே, நான் யாரிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நான் திருப்பி கொடுத்துறேன் ராஜா, அதை திருப்பி கொடுத்துறேன்ப்பா. அந்த மாற்றம் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பித்தது. இன்னைக்கு இயேசுவை ஆராதிக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், தேவ சமூகத்தில் வசனத்தை வாசிக்கிறோம், கடகட குடுகுடுன்னு வாசிட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இரவும் பகலும் தியானமாக இருந்து பார். அந்த வசனத்துக்குள்ளே ஆண்டவரே நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர்? வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு ஆண்டவர் அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட தேவன் பெரிதான ஆழமான சத்தியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். எந்த மாற்றம் தெரியுமா? பாவத்துக்கு கூட வாழ்கிற வாழ்க்கை இல்லை, பாவத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நோவாவுடைய காலங்கள் ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், இந்த உலகத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். பாவத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, புதியதாக மாற்றுகிறார். இதற்கு தேவன் எடுத்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 40 நாள் மழை பெய்கிறது. பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சிதறுண்டு போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை திட்டமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 40வது எண் முதலாவது நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம், மாற்றம் தேவை. ஒரு புதிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன்ப்பா. இன்னையிலேருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா. இன்னையிலேருந்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, கடந்த 30 நாட்களும் வழி நடத்தி இந்த 30வது நாள் நான் உள்ளே வந்திருக்கிறேன். வருகிற மாதத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உங்களை ஆராதிப்பேன்ப்பா. மருத்துவமனைகளின் அனுபவத்தை தவிர ஆண்டவரே வேற எந்த சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ராஜா, நான் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை என் வாழ்நாள் முழுவதும், என் ஜீவிய காலம் முழுவதும் நான் பாதுகாத்து கொள்வேன் தகப்பனே. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு அக்செப்ட் பண்ணுவோம். ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழ்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிப்பேன்ப்பா. மீதியான நாட்களை என் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன். காலை நேரத்தில் மாலையிலும் உங்களுடைய வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்பேன். நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார், உங்களை வேறு மனுஷனாக மாற்றுவார். வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாற்றப்படுவாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாற்றும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படியாக விரும்புகிறார்.
செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை செய்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கர்த்தர் மாற்றுவார், துயரங்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். இரண்டாவது 40 என்கிற எண்ணுக்கு மூல பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ரிப்பரேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெண்டாவது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ப்ரிப்பரேஷன், தயாராக்கப்பட வேண்டும். வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது என்னாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியாரெல்லாம் நிர்மூலமாக்கு மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் அலைய விட்டார். முதலாவது ஒரு 40 பார்த்தோம். அந்த 40 ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குது. பாவத்திலிருந்து இருக்கிற உலகத்தை பரிசுத்தமாக மாற்றுகிறது. ரெண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிற 40 என்பது ப்ரிப்பரேஷன், தயார்படுத்துவது. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போவதற்கு 11 நாட்கள் தான் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் 40 வருஷம் ப்ரிப்பேர் பண்றார். 40 வருஷம் அவங்களை தயார்படுத்துறாரு. பிரச்சனை வருது, ஆண்டவர் கூட இருக்கிறத தெரியப்படுத்துகிறார். சாப்பாடுக்கு பஞ்சம் வருது, ஆண்டவர் காடையை கொடுத்து சொல்றாரு, ராஜா தயாராக்கு, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறத நீ புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணி இல்லைன்னு கதறாங்க. வனாந்திரத்தில் போகும் பொழுது உங்களை நம்பி வந்து, தெய்வத்தை நம்பி வந்து, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர் பற்றாக்குறை வந்திருக்கிறதே, எங்க பிள்ளைங்கள்லாம் செத்துட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இல்ல ராஜா நான் உன் கூட இருக்கிறேன். அந்த கண்மலையை பிளந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கானானுக்குள்ள போகும்போது இவங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய தேவன் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு பரலோகம் என்கிற ஒரு எட்டர்னல் லைஃப் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம், தயாரா இருக்கிறோமா? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 5 பேர் ரெடியா இருக்கிறான். 5 பேர் பரவாயில்ல பார்த்துக்கலாம், நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், நாளைக்கு பரிசுத்தமா வாழலாம், நாளைக்கு தேவ வசனத்தை வாசித்தா போதும், அடுத்த வாரம் தேவ ஆராதனைக்கு போகலாம், அடுத்த வாரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். 5 பேர் ரெடியா இருக்கிறான். ஆனா 5 பேர் இப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் விளக்க பிடிச்சிட்டு போறாங்க. நடு இரவுல திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம். யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனோட ரெடியா தயாரா இருந்தாங்களோ வாசல் திறக்கப்பட்டது. 5 பேரும் உள்ள ஓடியாச்சு. இப்போ தான் 5 பேருக்கு யோசனை வருது, அன்னைக்கு எத்தனை முறை வசனத்தை சொன்னாங்க, அன்னைக்கு எத்தனை முறை வார்த்தையை சொன்னாங்க, எண்ணெயாகிய அபிஷேகத்தை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளலையே, அந்த எண்ணெயாகிய அபிஷேகம் ரட்சிப்பு என் வாழ்க்கையில் இருக்குன்னா, லைட் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, நானும் மணவாளனோடு கூட அந்த அந்த கல்யாண வீட்டுக்கு நான் சென்றிருப்பேனே, தேடி திகைத்து ஓட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ரெடியா இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லி நிறைய பேருடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கு. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு இந்த உலகத்தில் சம்பவித்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துறேன்ப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் நான் வந்து சேர என்னை பரிசுத்தப்படுத்துறேன்ப்பா. இரண்டாவது 40 என்று சொல்லுகிற எண்ணுக்கு மூல பாஷையிலே கொடுத்திருக்கிற ஒரு அர்த்தம் தயார்படுத்துதல், ப்ரிப்பரேஷன். we need to prepare for the eternal life. நம்ம அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தயார்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர்
40 வருஷம் அந்த வனாந்திரத்துல சுத்த விடுறாரு. எதுக்கு தெரியுமா? அந்த கானான் தேசத்துக்குள்ள போகும்போது பரிசுத்தமான ஒரு கூட்டம் உள்ள போகணும். அவங்க தயாரா ரெடியா உள்ள போகணும். அவங்களுக்கு ஒரு இருதயத்திற்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். என்னுடைய தேவன் எனக்கு கொடுப்பார், அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், அதை பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நேரத்துல தான் 38வது வருஷத்துல அற்புதம் நடக்குது. யோசுவா வருகிறார். தேவன் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்குகிறார், நெருக்கங்களை மாற்றுகிறார், போராட்டங்களை மாற்றுகிறார். அந்த கானானுக்குள்ளே 40வது வருஷத்துக்குள்ள காலடிகளை எடுத்து வைக்க தேவாவியானவர் கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்க தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன் ராஜா, உடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறேன், உடைய சமூகத்தில் நான் ரெடியா இருக்கிறேன். யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேகமாக அடுத்த ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். மூன்றாவது, 40 என்று சொல்லுகிற எண்ணுக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை உள்ளே வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், அப்படி அர்த்தம் என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் ப்ரிப்பரேஷன். மூன்றாவது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரினியூவல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் என்ன தெரியுமா? புதுப்பித்தல். என்னது? புதுப்பித்தல். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் மோசே மலையில் இருந்தாரு? 40 நாள் இரவும் பகலும் உட்கார்ந்திருக்கிறார். நல்ல ஒரு காரியத்தை பாருங்க. அங்க உட்கார்ந்துட்டு அவர் கீழே வருகிறார். கீழே வரும் பொழுது ஆரோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியல. அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரகாசம் நிறம் இருக்கிறது. He became a new person. இந்த தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை புதிய மனுஷனாக மாற்றுகிறது. இந்த உலகத்தோடு நம்முடைய நேரத்தை செலவழிக்க பாவத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யூடியூபை பார்க்க வேதத்தை வாசிக்கிற நேரம் குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஷார்ட்ஸை பார்க்க தேவனோடு இருக்கிற அந்த நல்ல நேரம் வாழ்க்கையில குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு யார் தேவ சமூகத்தில், ஆண்டவரே மோசையை போல ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், 40 நாள் தண்ணி குடிக்கல, 40 நாள் சாப்பிடல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆவியானவரே பலப்படுத்தும் அப்பா, ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், என்னோடு கூட இடைப்படும் என்று கேட்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கீழே வரும் பொழுது ஒரு புதிய மனுஷனாக கர்த்தர் அவரை மாற்றுகிறார். பார்க்கிறவங்க சொல்றாங்க, முகத்துல ஒரு பிரகாசம் இருக்குது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலுமே ஒரு இருள், எப்பொழுது பார்த்தாலுமே துன்பங்கள், எப்பொழுது கேட்டாலுமே சொல்றாங்க, என்ன பிரச்சனை பாஸ்டர், யார்கிட்ட போய் சொல்றது, என் பிரச்சனைகள்லாம் யார்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும்? அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு சூழ்நிலைகளுக்கு உள்ளே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் மாறாதா? என் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள் மாறாதா? தேவனோடு நேரத்தை செலவழித்து பாருங்கள், நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். தேவனோடு நேரத்தை செலவழித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை புதிய மனுஷனாக மாற்றுவார், மறுபடியும் உங்களை ரெனியூ பண்ணுவார். இந்த கழுகை குறித்து வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இந்த கழுகு வயசாகும் பொழுது என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு மலையின் மேல போய் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ரெக்கைகளெல்லாம் உதிர்ந்து விடும். அப்பொழுது அது என்ன பண்ணும் தெரியுமா? அதனுடைய அந்த பீக்கை அந்த மலையில போட்டு கொத்த ஆரம்பிக்கும், அதை ஷார்ப் பண்ணும், காத்திருக்கும், ரெனியூ பண்ணும் தன்னுடைய பலத்தை. அவ்வளவு நாள் ஓடின ஓட்டம், அவ்வளவு நாள் செய்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு மலைக்கு மேல தனிமைப்படுத்தி தன்னுடைய சிறகுகளெல்லாம் உதறி தள்ளிட்டு தன்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றும்படியாக மலையின் உச்சில காத்து கொண்டிருக்கும். ஒரு நாள் வரும், மறுபடியும் அந்த சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த பீக்கெல்லாம் அது கூர்மையாக்கி விட்டு மறுபடியும் வானத்தில் பட்டமிடம் ஆரம்பிக்கும். இப்பொழுது அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஏற்கனவே பறந்த உயரத்தை காட்டிலும் இப்போ அதிகமாக பறக்க ஆரம்பிக்கும். காரணம் தெரியுமா?
தேவ சமூகத்தில் காத்திருந்து அது காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை புதிய மனுஷனாக மாற்றும் என்று கேட்கும் பொழுது தேவன் அதை ஒரு புதிய ஒரு காரியமாக மாற்றுகிறார். இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் அதிகமான உயரத்தில் கர்த்தர் உங்களை பறக்க வைக்க, இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் உயரத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வர அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை நல்லா மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெனியூவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதுப்பித்தல். இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு பேக் போட்டோம் அப்படின்னா 30 நாள் தான் வேலிடிட்டி. அந்த 30 நாள் கழித்து அதை ரீசார்ஜ் பண்ணலை, புதுப்பிக்கலை அப்படின்னா அதுலேருந்து டெலிஃபோனில் இன்கமிங் காலும் வராது, அவுட் கோயிங் காலும் வராது. இதே போல தான் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்து, ஆண்டவரே என்னை ரெனியூ பண்ணுங்கப்பா, ஆண்டவரே பரிசுத்தத்தில் என்னை புதுப்பிச்சிருங்க ராஜா, மறுபடியும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த பரிசுத்தத்தை தாங்க. ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து நம்மை தேவ சமூகத்தில் ரெனியூ பண்ணும் பொழுது நிச்சயமாய் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நாம் தலைகுனிந்து போன இடங்கள்ல, நாம் தலைகுனிந்து போன ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம், ஒரு புதுப்பித்ததில் நம்ம கிட்ட விரும்புகிறார். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மை புதுப்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த 40 அதனுடைய 40ற்கான மூல பாஷையில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம், 4வது என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? டெஸ்டிங், தமிழ்ல சோதனை. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். யார் அந்த பெலிஸ்தியன்? கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் நிற்கிறாரு? 40 நாள். இந்த வேத புஸ்தகத்தில் 40 எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் 4வது ஒரு காரியத்திற்குள்ள வரும் பொழுது ஒரு மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெலிஸ்தியன் 40 நாள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சோதித்து பார்க்குறான். யாரை சோதித்து பார்க்குறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்து பார்க்குறான். அவனுக்கு பலம் இருக்குதா? ஒவ்வொரு நாளும் வந்து கெச்சிக்கிற சிங்கத்தை போல, ஏய் இன்னைக்கு நான் உன்னை விழுங்கிடுவேன் பாரு, இன்னைக்கு நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் பாரு, இன்னைக்கு உன் சூழ்நிலையை மாற்றிடுவேன் பாரு. இன்னைக்கு சாத்தான் இதே போல தான் உங்களை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சோதனை கொண்டு வர்றான் தெரியுமா? இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சிடும், இந்த வியாதி வந்துச்சா இதோட நான் செத்து போயிடுவேன், இந்த நெருக்கம் வந்துச்சா இனி உன் குடும்பம் அழிஞ்சிரும், இந்த போராட்டம் வந்துச்சா இனி உன்னால் வாழவே முடியாது அப்படிமா. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார். அவனுடைய பேர் தாவீது. அவன் சாதாரண மனுஷன் அல்ல, தேவனை துதிக்கிறவனாக இருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பாடுகிறவனாக இருந்தான். நல்ல ஒரு காரியத்தை பாருங்க, 40 நாள் கெச்சிக்கிற சிங்கத்தை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவன் பயங்கரமாக சத்தத்தை போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு காரியம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு சூழ்நிலை மாறுது. என்ன மாறுது தெரியுமா? அந்த நேரத்தில் தேவன் தாவீதை கொண்டு வருகிறார். எவன் சத்தம் போட்டுட்டு இருந்தானோ அவனை ஒரே ஒரு கல்லால கர்த்தர் வீழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நான் போகும் வழியே தேவன் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு சோதனைக்குள்ள நடத்துறாருன்னா ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை ஒரு பொன்னாக மாற்றும்படியாக விரும்புகிறார். தேவ ஆவியானவர் உங்க சூழ்நிலையை மாற்றும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு சோதனைக்குள்ள நடந்து கொண்டிருக்கலாம், வெறுமைக்குள்ள நடந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கலாம், போராட்டம் என்கிற அனுபவத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்லப்பா, யோபுவை போல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் நீங்கள் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்காக மாற்றி வாசல்களை திறக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 4 காரியங்களை மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம்.
வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆழங்களை கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். 40 என்பது முதலாவதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம், ஒரு மாறுதல் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். இரண்டாவதற்கு கொடுத்திருக்க ஒரு அர்த்தம் ப்ரிப்பரேஷன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தயாராக்கப்பட வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம் ரெனிவல், உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல கடந்து வந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இரவு நேரத்திலும் தேவ சமூகத்துல வசனத்தை வாசித்த ஆண்டவரே என்னை ரெனியூ படுத்துங்கப்பா, புதிய மனுஷனாக மாற்றுங்க, துன்பங்களை மாற்றும், இக்கட்டுகளை மாற்றும், என் போராட்டங்களை மாற்றும் என்று கேளுங்கள். நாலாவது ஒரு குணாதிசயம் எழுதப்பட்டிருக்கிறது, சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். 40 நாள் இஸ்ரவேலுக்கு சோதனை, கோலியாத்தின் மூலமாய் சோதனை, அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா தேவன் தாவீதை அனுப்புகிறார். இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். துதி என்கிற ஆடை அணிந்து கொள்வோம், துதி என்கிற அந்த தேவ பிரசன்னத்தை அணிந்து கொள்வோம். ஆண்டவரே தாவீதை போல கோலியாத்து கெர்ச்சிக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் கெர்ச்சித்து கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில வியாதிகள் கெர்ச்சித்து கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையை தள்ளி விடுற அளவுக்கு போயிட்டு இருக்கலாம். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம், ஆவியானவரே உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம்ப்பா, எங்களை பலப்படுத்தும், சூழ்நிலையை மாற்றும், நெருக்கங்களை மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், நெருக்கங்களை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார். 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். மாற்றம், ரெடியாகிறது, தயார்படுத்தப்படுதல், புதுப்பித்தல், சோதனையை சகித்து கொள்ளுதல். 4 குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னா இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். நிச்சயமாய் தேவன் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற நாம் எல்லாரும் கண்கள்